வணக்கம் நண்பா. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 65,200 வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் வந்து பார்த்தீங்களா இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். 2025 வந்து பார்த்திங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கு தான் முன்னாடியே நம்ம வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்களா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜிடிஎஸ் வந்து பார்த்திங்களா 65,200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி பார்த்திங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்களா நோட்டிஃபிகேஷன் டேட்டு பார்த்திங்களா 1 பிப்ரவரி 2025 வரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்களா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து பார்த்திங்களா மார்க் உங்களுடைய 10th மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. இது ஏஜ் லிமிட் பார்த்திங்களா மினிமம் 18 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 40 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்களா நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்களா 1/2/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 3 மார்ச் 2025 வந்து பார்த்திங்களா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்களா 28 மார்ச் 2025 வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29, 31 மார்ச் இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்களா அதுக்கு மேலே பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்திங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு வந்து ஓப்பன் ஆனது. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஓப்பன் ஆகிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் வந்து டேப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு வேலிடி ஒரு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகும். அந்த பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் பாஸ்வேர்டும் ரிஜிஸ்டர் நம்பரும் போட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த போஸ்ட் சர்க்கிள் வேணுமோ அந்த போஸ்ட் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி 1 by 1 எங்கெங்கே வேகன்சி இருக்குதோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த வேகன்சி இருக்குதோ எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சுக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சம்திங் வரலாம். SC ST கேட்டகரிக்கெல்லாம் போகலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு தான் நமக்கு தெரியும் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங்கு UPI கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் ஒரு காப்பி நீங்கள் வந்து டவுன்லோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளிகேஷன் நம்பரு நம்ம வந்து செலக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் செக் பண்ண முடியும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு OBC இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சொல்லியிருக்காங்க. SC ST BWD இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கு இது பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 KBக்குள்ளே இருக்குன்னு JPG கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 KBக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 20 KBக்குள்ளே JPG. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இது எப்படி செலக்ட் பண்ணான்னு பார்த்திங்கன்னா மார்க் வச்சு தான் உங்களுடைய 10th மார்க் வச்சு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. நோ எக்ஸாம் சொல்லிட்டாங்க. மெரிட் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா மார்க் உங்கள் 10th நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் எடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் GDSக்கான சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு பார்த்திங்கன்னா 12,000லேருந்து 29,380 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000லேருந்து 24,470 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. இந்த 2 கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா 65,200 வேகன்சி வருது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்க போகுது. மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேண்டான்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் போகலாம் அது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து
போகிறதா இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து விரிவாக சொல்லுவேன், எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.